Friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரே கலரில் இருக்கிற மாதிரி ரெண்டு நூல் கண்டு எடுத்திருக்கேன். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அது ரெண்டு ஸ்டாண்ட்ஸையும் வந்து இந்த மாதிரி எண்ணாட் போட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு கண்டு தான் இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாபின் கேஸில் கூட சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டு த்ரெட்டையும் வந்து எண்ணாட் போட்டு வச்சுக்கோங்க. நீடில் பார்த்தீங்கன்னா இது வந்து அயன் நீடில், த்ரெட்டுக்கான நீடில். இந்த டிப்பு கொஞ்சம் நமக்கு சின்னதாக இருக்கும், லென்த்து சின்னதாக இருக்கும். இந்த நீடில் வந்து கிரிப்புக்காக நான் வந்து இந்த மாதிரி பெனில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த எண்டுலேருந்து ஸ்டிச்சை போட ஸ்டார்ட் பண்ணுறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டுட்டு கீழே ஒரு லாக்கு, குட்டி லாக் போடுவோம்ல. இப்போ பட்டன் ஹோல் என்ன பண்ணுவோம், இந்த லாக்கு போட்டுட்டு பக்கத்தில் போய் ஒரு செயின் போட்டு மேலே எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த ஃபில்லிங் என்ன பண்ணணும்னா, இங்கே பட்டன் ஹோல் போட்டு அந்த லாக்கை போட்டுட்டு அப்படியே திரும்ப நீடில் திருப்பி மேலே கொண்டு போய் மேலே இருக்க அந்த கோடு இருக்கு இல்லையா, அங்கே நம்ம எப்பயும் போல் பட்டன் ஹோல் போடுற மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இதில் நாம் வந்து ஸ்கிப் பண்ணுற ஒரு ஸ்டிச் என்னென்னா, பக்கத்தில் போய் ஒரு செயின் போட்டுட்டு போவோம் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக மேலே கொண்டு போயிட்டு இதை ஃபில்லிங்காக பண்ண போகிறோம். இது எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ் ஃபில்லிங், லீவ் ஃபில்லிங், இதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ண. எந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஃபில்லிங் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சை வந்து ரொம்பவே அழகாக போட முடியும். நல்ல கவனமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பத்தில் இந்த ஸ்டிச்சு தானே, ஓகே நம்ம போட்டுடலான்னு நினைக்க வேண்டாம், எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதில். அதனால் இதை கரெக்டாக கவனமாக போடுங்க. இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த நூல் சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு நீடில் விட்டுட்டு எடுத்து திரும்ப எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். சிக்க ஆகாமல் எந்த வித பிசுறும் தட்டாமல் நம்ம போடணும். அப்போ தான் ஒரு ஃப்ளார் மேலே நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சு வந்து நீட்டாக வரும். ஓகேங்களா? இதை வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் அதான் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சு மட்டும்தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். அந்த பக்கத்தில் போடுற செயின் போடாமல் அப்படியே மேலே குத்தி போட்டே வர வேண்டியதான். நெருக்கமாக போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட்டன் ஹோல் போட்டவங்களுக்கு இது அடுத்ததும் இது ஈஸி தான். போட்டுட்டு இதை வந்து ஒரு எண்ணாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். இதை அடுத்து நாம் எந்தெந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எண்ணாட் போடுறது கொஞ்சம் கவனமாக போடுங்க. மேலே தெரியக்கூடாது நமக்கு. நம்ம எண்ணாட் போட்டோம்னா அந்த டிப்பு வந்து மேலே தூக்கிட்டு நிற்கக்கூடாது நூல். இப்போ நான் இழுத்தோன்னா அது கீழே போயிடுது பாருங்கள். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே. இப்போ இதை வந்து ஒரு ஷேப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப், 5 பெட்டல் உள்ள ஃப்ளார் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் வந்து நான் வந்து ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன், மேலே ஒரு 5 பெட்டல் வரைஞ்சிருக்கேன் இல்லையா. இந்த ரவுண்டுலேருந்து நான் வந்து இதை எடுத்து இதே மாதிரி அந்த ஃபில்லிங்கில் அங்கே நம்ம டபுள் லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு இடத்துல ஃபில் பண்ண முடியும். டக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸாக இருந்தால் கூட இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நாம் வந்து யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த ஸ்டிச்சிங்கை ஃபில் பண்ண முடியும், ஒரு இடத்த ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் என்னென்னா, இப்போ இந்த பெட்டலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த்து வந்து கம்மியாக இருக்கும், மேலே இருக்க போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடம் கம்மியாகவும் இந்த இடம் அதிகமாகவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே குத்துறது பக்கத்தில் குத்தி கொண்டு போகலாம். கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ மேலே நான் வந்து ஒரு ஸ்டிச்சு பக்கத்துலேயே குத்துறேன் இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே குத்துனதுலேயே கூட நீங்கள் குத்தி எடுக்கலாம், நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த இடம் கீழே வந்து கம்மியாக இருக்கும், இந்த ஸ்பேஸு மேலே இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை ஈக்குவல் பண்ணி தான் நம்ம போடணும். போடும்போது ஒரே கிராஸாக போட்டு போனீங்கனாலும் ஸ்டிச்சு வேறு மாதிரி மாறிடும். ஸோ போடும்போது இந்த ஒரு சென்ட்ரு போர்ஷன் முடிஞ்சு அடுத்த ஹாஃப், அந்த பெட்டலில் ஹாஃப், அடுத்த ஹாஃப் வரும்போது அடுத்த ஸ்லாண்டிங்க்கு கொண்டு போயிடணும் நம்ம. இப்போ நான் குத்துன இடத்துலையே தான் குத்தி எடுத்துகிட்ருக்கேன். இதே மாதிரி போட்டு தான் இந்த ஒரு பெட்டலை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 5 பெட்டல்லையும் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா
மேலே வந்து நம்ம கிளாத்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது, ரொம்ப திக்காக இல்லை அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஹோல்ஸ் அதிகமாக தெரியும். கீழேயும் ஹோல்ஸ் தெரியும், மேலேயும் ஹோல்ஸ் தெரியும். இப்போ அதை நாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அவுட்லைனாக செயின் போட்டு விட்ருங்க. செயின் ஸ்டிச்சை அவுட்லைன் ஸ்டிச்சு மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க ஹோல்ஸு கீழே இருக்க ஹோல்ஸு எதுவுமே தெரியாது. பார்க்க ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இது வந்து கம்பல்சரி நீங்கள் இப்படி போட்டு முடிச்சிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஒன்று எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்குது, அப்போ நான் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அவுட்லைனை போட்டுட்டு கூட இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை போட்டுட்டு திரும்ப உள்ளே வந்து ஒரு இருக்கிற கேப்பை அடைக்கிற மாதிரி நம்ம திரும்ப வந்து ஒரு ரன்னிங் இந்த செயின் ஸ்டிச்சு போட்டு கவர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா, மேலே இருந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும், கீழேயும் வந்து அது கொஞ்சம் பர்ஃபெக்ட் தெரியறதுக்கு இந்த ரவுண்டை போட்டோம்னா, அதுவும் அந்த ரவுண்ட்லேயும் ஒரு செயின் போட்டோம்னா அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த பெட்டல் வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, இது வந்து கண்டினியூஸாக இருக்குது இல்லையா அந்த பெட்டலு, இதை போடும்போது ஒன்று நம்ம ஒவ்வொரு பெட்டலுக்கும் எண்ணாட் போட்டுட்டு அடுத்ததை கண்டினியூ பண்ணணும் இல்லையா. அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா எப்படி போடணுங்கிறதையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன். இங்கேருந்து நான் வழக்கமாக வந்து செயின் எப்படி போடுறோமோ அதே மாதிரி நான் போட்டு கொண்டு போகிறேன்னு வைங்க. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, நான் அந்த ஸ்டிச்சு வந்து எப்படி போடுறேன்னா, அந்த என்ன வரைஞ்சிருக்கணும், பென்சிலில் என்ன வரைஞ்சிருக்கணும் அது மேலேயே தான் குத்தி எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம ப்ராப்பராக வரைஞ்சி அது மேலேயே போடும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் என்ன டிசைன் போட்டாலும் அது ப்ராப்பராக வரும். நீங்கள் அந்த கோடை விட்டு நீங்கள் நகர்ந்து வெளியிலையோ இல்லை உள் பக்கமோ வரும்போது தான் அந்த ஸ்டிச்சோட ஷேப்போட டிசைனு மாறி போயிடுது. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இங்கே கீழே ஒரு சின்ன லாக்கு மாதிரி போட்டு பேக்கில் இழுக்கிறோம்ல, நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுக்கிறோம்ல, அதே மாதிரி இழுத்து கொண்டு போய் அடுத்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணணும். இப்போ அந்த இடத்துல 2 பெட்டலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஏதாவது கேப் தெரியுதா? இல்லை. இதுதான் வந்து இந்த இடத்துக்கு ஒரு சின்ன டிப்பு. நீங்கள் எனக்கு அந்த மாதிரி கொண்டு போக முடியலன்னா அந்த இடத்துல எண்ணாட் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து அடுத்த பெட்டலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எண்ணாட் போடுறத விட இது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சிலேயே ஒரு விஷயம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி போட்டிருக்கேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக போடுறதுக்கும் இப்போ போட்ட பெட்டலில் பாருங்கள், த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து போட்டிருக்கேன். அதோட வித்தியாசத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது அடுத்த பெட்டலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே கொண்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ போடுற பெட்டலில் கொஞ்சம் த்ரெட்டை வந்து லூஸாக விட்டுருக்கேன். எந்த த்ரெட்டை? கீழே இருக்க த்ரெட்டையும் மேலே நம்ம இழுக்கிறதையும் கொஞ்சம் லூஸாக விட்டு அந்த பெட்டலை ஃபில் பண்ணுறோம். அப்போ ஃபில் பண்ணும்போது பாருங்கள், நான் முதல்ல போட்ட பெட்டலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். நீடில் இருக்கிற த்ரெட்டையும் சரி கீழே இருக்கிற த்ரெட்டையும் நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சி போடும்போது துணியும் அதுவும் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் போட்டிருந்த பென்சில் மார்க்கை விட தனியாக வரும். இப்போ இந்த நுழுவில் வந்து கொஞ்சம் நான் லைட்டாக லூஸ் விட்டு போடும்போது அழகாக அந்த ஃபினிஷிங் வருதா? இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். எந்த இடத்துல போட்டாலும் சரி. இந்த சர்க்கிள்லேயும் வந்து நீங்கள் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த கீழ்ப்பக்கம் பெட்டல் ஃபில் பண்ணுற அந்த இதுவும் வந்து ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நூல் இழுத்து இழுத்து ரொம்ப டைட்டாக போட்டதுனால நூல் இழுத்து தெரியுது. அதே இந்த இடத்துல நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நம்ம நூலை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம டிசைன் வர்றது அவுட்புட் எல்லாமே. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து போடும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம டைட்டாக இழுத்து இழுத்து போட்டோம்னா அது எப்படி வருது, இல்லை கொஞ்சம் லூஸ் கொடுத்து போட்டோம்னா எப்படி வருதுன்னு புரிஞ்சிடும். இப்போ நான் 3 பெட்டலையும் ஃபில் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் இருக்குது இல்லையா, பெட்டலை வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு முடிச்சிருங்க. எல்லா பெட்டலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 5 பெட்டலையும் கண்டினியூஸ் ஸ்டிச்சு போட்டு செயின் ஸ்டிச்சு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ரவுண்டையும் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 4 பெட்டலையும் ஃபில் பண்ணிட்டேன், ரவுண்டையும் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் முடிச்சு வைக்க வேண்டியது என்னென்னா, மீதி இருக்க 4 பெட்டலையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா. இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் இந்த சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.